லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி உள்ளிட்ட இடங்களில் தற்போது போதிய காற்று வீசாத நிலையில் காற்றாலைகளில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா இணைப்பில் உள்ளார். சதீஷ் ராஜா, காற்றாலையில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த காற்றாலையின் உரிமையாளர்கள் சார்பில் என்ன கூறப்படுகிறது, விவரங்களை சொல்லுங்க. அதாவது கிருஷ்ணவேணி, கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி, முப்பந்தல், குமாரபுரம் மற்றும் நெல்லை மாவட்டம் பலவூர், அவரைக்குளம், ராதாபுரம், பணக்குடி மற்றும் கயத்தாறு, தென்காசி, சுரண்டை ஆகிய இடங்களில் தமிழகத்தில் சில மாவட்டங்களிலும் காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி நடைபெறுகிறது. நெல்லை, குமரி மாவட்ட பகுதிகளில் மற்றும் 4500க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் மூலம் மின்சாரம் கிடைத்து வருகிறது. ஒரு மெகாவாட் 1.650 மெகாவாட், 2.10 மெகாவாட், 250 மெகாவாட், 250 மெகாவாட், 500 மெகாவாட், 600 மெகாவாட், 750 மெகாவாட் போன்ற பல்வேறு திறன் கொண்ட மின் உற்பத்தி இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மாதம் தொடக்கத்தில் காற்றின் வேகம் அதிகம் இல்லாததால் மின் உற்பத்தி குறைவாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி, குமாரபுரம், செந்தாராமன்புதூர், முப்பந்தல் உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான காற்றாலைகள் உள்ளன. இந்த நிலையில் காற்றாலைகளின் காற்றாலை மின் உற்பத்தி தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிகமாக காற்று வீசும் என்பதால் அந்த நேரத்தில் மின் உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதன் பின் படிப்படியாக காற்றாலை மின் உற்பத்தி குறைவது வழக்கம். ஆனால் தற்போது மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போதிய காற்று தற்போது வீசாத நிலையில் காற்றாலைகளின் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் காற்றாலைகளின் பெரும்பாலான பகுதியில் காற்றாலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா.